திறன் வரம்புகளில் கடைசி பயிற்சி வந்தாச்சு. இது 20வது பாடத்துக்கு அடுத்து உள்ள நானே செய்வேன் என்ற பயிற்சி. 7th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 255 மில்லி லிட்டரை 2ஆல் பெருக்குகிறார்கள். அதாவது சாதாரண பெருக்கல் தான். 255 2ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 510 மில்லி லிட்டர் வரும். ஸோ விடை ஆ. 2 வாரங்கள் மற்றும் 3 நாட்கள் என்பது என்ன? 2 வாரம்னா 14 நாள், அது கூட ஒரு 3 நாளை சேர்த்தா 17 நாட்கள். விடை இ. 3வது கேள்வி பார்க்கலாமா? 1 கிலோ தக்காளியின் விலை ரூபாய் 20 எனில் 4½ கிலோ தக்காளியின் விலை என்ன? ஸோ 4½ என்பது கலப்பு பின்னம். கலப்பு பின்னத்தை வச்சு எந்த கணக்கும் போடாதீங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது? கலப்பு பின்னத்தை முதலில் தகா பின்னமாக மாற்றவும். 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8, அது கூட 1 கூட்டினா 9, அந்த பை 2 அப்படியே வந்துடும். 9/2. அப்போ 1 கிலோ தக்காளியின் விலை 20 ரூபா, அதை 9/2ஆல் பெருக்கினா நமக்கு 90 ரூபாய் என்று வருகிறது. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 4வது கேள்வி ரொம்ப ஈஸி. செங்கோணம் டேஷ். செங்கோணம்ன்றது 90 டிகிரியை குறிக்கும். 5. பொருத்தமான குறியீடு. -889 பெரியதா இல்லது -1000 பெரியதா? -889 தான் பெரிய எண். மைனஸில் எண்ணிக்கை நம்பர் அதிகமாக அதன் மதிப்பு குறையும். அப்போ இந்த சிம்பிள் தான் நம்ம போடணும். 6வது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம போட்ட திறன் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. -25 முன்னி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் மைனஸ் நம்பராக இருந்தாலும் முன்னி என்ற வார்த்தை வந்துவிட்டால் ஒன்று கழித்து விடுங்கள். சார் -25ல் 1 போனால் -24 சார். கிடையாதுங்க. ரெண்டுமே மைனஸ்ன்றதால நம்ம மைனஸை போட்டு ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். -26 தான் சரியான விடை. 7வது கேள்வி. நீளம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சுற்றளவு 16 சென்டிமீட்டர் உள்ள செவ்வகத்தின் அகலம் 2x(l+b). அதாவது செவ்வகத்தின் அகலம் கேட்குறாங்க, கேள்வியில் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அதாவது செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2x(l+b) = 16 கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லுக்கு பதிலாக 5ன்னு போட்டுடுறேன். அகலம் தான் தெரியல, அதை பீனே வச்சுக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 16க்கு ஈக்குவல் ஆகுது. 5 + b = 8. அப்போ b = 3. அப்போ விடை 3 சென்டிமீட்டர். 8வது கேள்வி. பின்வரும் எழுத்துக்களுள் எந்த எழுத்துக்கு சமச்சீர் கோடு இல்லை? ஆர் என்ற எழுத்துக்கு சமச்சீர் கோடு இல்லை. பின்வரும் எந்த வடிவத்திற்கு சமச்சீர் தன்மை இல்லை? இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்தோம். இணைகரத்துக்கு சமச்சீர் தன்மை இல்லை. 14 கூட்டல் எதிர்மறை. நான் சொல்லியிருக்கேன், கூட்டல் எதிர்மறைனா குறிய மாற்றிக்குங்க. +14 கொடுத்தா -14. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே திறன் ஒரு புக் முடிஞ்சிருச்சு. எல்லா வீடியோவும் போட்டாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.